ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம்எஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வந்துருச்சு. கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு கை சாம்பார் வெங்காயம், போட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம இதை வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஆயிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கருவாடு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க ஒயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த முருங்கைக்காயோட போட்டு வதக்குங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் முள்ளங்கி, வாழைக்காய், மொச்சக்கொட்டை எது இருந்தாலும் போட்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூனு போதும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. 2 அல்லது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.